சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பயிற்சி மற்றும் தகுதிச் சுற்று தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி தாமதத்திற்கான காரணம் என்ன? எவ்வளவு நேரம் தாமதம் ஏற்பட்டிருக்கு? நிச்சயமா தேவப்பிரியன், தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலை சுற்றி இரவு நேர கார் பந்தயமானது நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அந்த FIA தரச்சான்றிதழ் இதுவரை கிடைக்காததன் காரணமாக போட்டி தொடங்குவதில் தொடர்ந்து தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு போட்டியை செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுக்கும் RPPL நிறுவனத்தினுடைய PROகளுக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதமும் நிலவிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். FIA தரச்சான்றிதழ் தொடர்ந்து காலதாமதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 4 மணி நேரம் அனுமதி கேட்டு மேல்முறையீடு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய இரவு நாள் கனமழை பெய்ததன் காரணமாக இந்த சாலை சீரமைப்பதில் ஏற்படக்கூடிய அந்த சுணக்கம், அது மட்டுமல்லாமல் சரியாக 11 மணிக்கு தொடங்குவதாக இருந்த அந்த தரச்சான்றிதழுடைய ஆய்வு, FIA அதிகாரிகளுடைய ஆய்வும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பயிற்சி போட்டியானது சரியாக மதியம் 2:45 மணிக்கு தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். FIA தரச்சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக பயிற்சி போட்டி மற்றும் தகுதி சுற்று போட்டியும் தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் நேரடி காட்சிகளையே பார்க்கலாம். டிராக்ல இந்நேரம் 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டிராக்ல F4 கார்களானது சீறி பாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த இரவு நேர பந்தயமானது மிக்ஜாம் புயல் காரணமாக தடைபட்டது. தற்பொழுது நேற்று பெய்த அந்த கனமழை காரணமாக அந்த சாலைகளை சீரமைப்பதில் ஒரு கடுமையான சுணக்கம், அதன் காரணமாக FIA தரச்சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம் என தொடர்ந்து இங்கு போட்டி தொடங்குவதில் ஒரு காலதாமதம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு சார்பாக மேல்முறையீடு செய்து அனுமதி பெறுவதற்கான அவர்கள் தரப்பிலிருந்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஆய்வு முடியவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்தியை சேகரிக்க வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் தொடர்ந்து அலக்களிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் தற்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சடையாண்டி.